உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வரவேற்கிறேன். தேவன் ஆற்றல்களின் தேவனாய் இருக்கிறார் அப்படிங்கிறத குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். சர்வ ஆற்றல் நிறைந்தவர். ஆகையினால தான் நம்மால் முடிகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஏன் இவ்வளோ பெரிய போராட்டம், ஏன் இவ்வளோ பிரச்சனை, குடும்பம், தொழில், எல்லா இடத்துலையும் என்னால் முடியலை, எல்லாமே என்னைய பயமுறுத்துகிற ஒரு காரியமாக இருக்குது, எப்படி நான் இதெல்லாம் நான் செஞ்சு முடிப்பேன், எப்படி என் பிள்ளைக்கான கடமைகள்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்மளே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அதறியப்பட ஆரம்பிச்சிடறோம். மலை மாதிரி தெரியுது, என் பிள்ளையை கட்டி கொடுக்கணும், அதுக்கு உண்டான சீர்வரிசைகள்லாம் செய்யணும், அதுக்கு பேரப்பிள்ளை எடுக்கணும், அந்த பேரப்பிள்ளைக்கு உண்டான கடமைகள்லாம் செய்யணும். அடே அப்பா, நினைக்கும் போதே பார்த்தீங்கன்னா தலை சுற்றிடுது. ஆனால் நல்ல செய்தி என்னென்னா, சர்வ ஆற்றலினுடைய தேவன் என் தேவனாக இருக்கிறார். அவருக்குள்ளே இருந்து நான் பிறந்திருக்கிறபடினால் அவருடைய எல்லா ஆற்றல்களுக்கு நான் சொந்தக்காரனாக இருக்கிறேன். அதனால தான் எப்பயுமே எனக்குள்ள ஒரு விதமான நம்பிக்கை, விசுவாசம். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருந்து கிரியை செய்கிறீர், உம்முடைய ஆற்றல் எனக்குள்ள இருக்குது ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ அவ்வளோ பெரிய ஆற்றல் இன்னைக்கு உள்ள வச்சிருக்கிற. ரத்தம் பார்த்துட்டு வந்தோம், இப்படி ஒரு மண்ணுக்குள்ளே இருந்து மரம் செடி கொடி வந்ததோ, விலங்குகள் வந்ததோ, நீரில் இருந்து மீன் இனங்கள் வந்ததோ, நீங்கள் தேவனுக்குள்ளே இருந்து வந்திருக்கிறீங்க. அப்போ மண்ணினுடைய தன்மை அந்த மரத்துக்குள்ளே இருக்குது, தண்ணியினுடைய தன்மை அந்த மீனுக்குள்ளே இருக்குது, தேவனுடைய தன்மை, தேவனுடைய ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்குது. கொஞ்சம் கூட குறையல, அதை விட மேலையும் இல்லை. தேவனுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் எல்லாவற்றையும் செய்வான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ரெண்டுமே ஒரே வார்த்தை தான், ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம். நான் எல்லாம் செய்ய முடியுன்றீல்ல, என்னை விசுவாசிக்கிற நீ எல்லாம் செய்ய முடியும். அதனால தான் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செஞ்சதையும் செய்வான், அதை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். அப்போ என்ன எதிர்பார்த்திருக்கிறார்? எனக்குள்ள அவர் வைத்து அனுப்பினா அவருடைய ஆற்றலை அவர் நம்புறார். இப்போ நான் பார்க்கணும், எனக்குள்ள இருக்கிற ஆற்றல் வெளிப்படுவதற்கான ஆதாரம் இந்த பூமியில் அநேகம் இருக்குது. ஒரு மரம் வளரணும்னா வெறும் மண்ணோடு கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால வளர்றதில்லை, நிறைய ஆதாரங்கள். வளருவதற்கு தேவையான காற்று, தண்ணீர், உரம், என்ன வேலி, இது எல்லாமே ஆதாரம். அப்போ நீங்கள் இந்த பூமியில் தேவனுடைய ஆற்றல் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுவதற்கு தேவன் நிறைய ஆதாரங்களை தேவன் வச்சிருக்கிறார். அந்த ஆதாரங்கள் என்னங்கிறது நமக்கு தெரியும் பொழுது அதை நம்ம பயன்படுத்துவர்களாக இருக்கணும். அப்போ தரித்திரம் அப்படின்றது உங்களுக்கு ஒன்றுமே எந்த ஆதாரமும் இல்லைன்றது அர்த்தம் இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிற காரியங்களை நீங்கள் இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல் வேலை செய்வதற்கு இன்னும் நீங்கள் இடமே கொடுக்கல. எனக்கு ஒன்றுமே இல்லையா, ஒன்றுமே இல்லையான்னு சொல்லி உட்கார்றதுக்கு உண்டான வாழ்க்கை, அது தரித்திரம் இல்லை. தரித்திரம்னா என்னென்னா, ஆண்டவர் யாரையும் ஒன்றும் இல்லாமல் அந்த பூமியில் படைக்கலை. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஆற்றல், இந்த உலகத்தை நன்மையில நிரப்ப கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒன்று தேவன் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். அது என்னன்னு இனம் காணணும், அதை வெளியே கொண்டு வரணும். அதனால இந்த உலகம் வாழும். இந்த உலகம் காசு கொடுத்து அந்த ஆற்றலை வாங்கிட்டு போகும். ஒரு ஹோட்டல் நடத்துறாதுங்களோ அல்லது ஏதோ ஒரு ஜவுளி கடை, ஏதோ ஒரு மளிகை கடை வைக்கிறாங்கன்னா, ஏன் உலகம் அதை சர்வீஸ் அது இல்லையா? இல்லைன்னா எனக்கு ஒரு பொருள் வேணும்னா என் ஏரியாவில் இருந்து நான் எங்கேயோ போய் வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது, அதை ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ ஏன் இவங்க வசதிக்கு நம்ம இதுங்களுக்குள்ள ஒரு கடையை போடக்கூடாது? போட்டு வைக்கிறாரு. ₹1 கூட வச்சு விற்றாலும் எனக்கு லாபமாக போகுதா? எனக்கு காண தெரியணும் உங்களுடைய ஆற்றல் என்னவா இருக்குது. தேவன் உங்களுக்கு வைத்து அனுப்பின இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கும்படி, இந்த உலகம் நன்றாக இருக்கும்படி, பூமி நன்றாக இருக்கும்படி உங்களுக்குள்ளாக தேவன் தன்னுடைய ஆற்றல்களை வைத்து இந்த பூமியில் உங்களை அனுப்பி இருக்கிறார். அதனால தான் எதையும் சும்மா இருக்கிறதுக்காக அழைக்கப்படலை. என் வாழ்க்கையை எப்படி என்டர்டெயின்மெண்ட்லேயே போயிடும், பொழுதுபோக்குறதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கலை. ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்தணும். அப்போ ஆண்டவர் யாரோ ஒருத்தனை செழிப்பாக இருக்கணும், யாரோ ஒருத்தன் தரித்திரனாக இருக்கிறதுக்காகவே ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிடக்கூடாது. ரெண்டு பேரையும் உண்டாக்குனது கர்த்தர். ஒருத்தர் அதுக்கான வேலையை செஞ்சிருக்கிறார், உள்ள இருக்கிற ஆற்றல் வெளிப்பட. அதனால தான் ஒருவனுக்கு 5 தாளந்தை கொடுக்கிறார், அவன் இன்னும் 5ஐ சம்பாதித்தான். என்ன பிஸ்னஸுக்கு உண்டான வார்த்தை, சம்பாதித்தான். அப்போ ஒரு 5 இருக்குது, இந்த 5 இன்னும் 5 ஆக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், உட்காந்து ராத்திரி பகலாக உட்காந்து வேலை செய்கிறான், யோசிக்கிறான், திட்டமிடுறான், உட்காந்து அதை கொண்டு போய் மார்க்கெட் பண்ணுறான். பண்ணிட்டு வந்து பார்த்தா அவனுக்கான லாபம் உள்ள வருது. தேவன் தொழிலுக்கு விரோதமானவர் இல்லை, வேலைக்கு விரோதமானவர் இல்லை. நம்ம நினச்சிட்டோம் ஆண்டவர் எப்பயுமே பரலோகத்தில் இப்படி புகை மூட்டத்திலேயே மகிமையினே உட்காந்துட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். கடவுளுக்கு எது மகிமை தெரியுமா? வெறுமையாக இருக்கிறவங்க வாழ்க்கையை நன்மையினால் நிரப்பணும். அதில் தான் கடவுளுடைய மகிமை உண்டாகுது.
தரித்திரத்தினுடைய பிடியில, கடன் குழிக்குள்ள இருக்கிற உங்களை தூக்குறதுக்காக ஒன்று செய்யறாரு பாருங்க. நம்ம நினைச்சிட்டு ஒரு பெட்டியை மேல இருந்து தூக்கி போட்டா கடன்லாம் அடைஞ்சிரும். கடன் அடைஞ்சிரும், அடுத்து இன்னும் தூக்க முடியாத அளவுக்கு ஒரு குழிக்குள்ள திரும்ப போய் விழுந்து கிடப்போம். அப்ப என்ன பண்றாரு? எண்ணெயை மாத்துறாரு. எண்ணெயவே பணம் சம்பாதிக்கிறவனாக அந்த ஆசை, அந்த விருப்பங்களை ஆண்டவர் கொண்டு வர, அந்த ஆற்றல்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. முந்தி பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு எந்திக்கிற ஆள் இப்போ 6 மணிக்கெல்லாம் எந்திக்க ஆரம்பிக்கிறான். தன்னை டிசிப்ளின் பண்ணுறான், கற்றுக்கொள்கிறான். கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கிறணும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கடவுளுடைய கிருபையை மாற ஆரம்பிக்குது. இப்போ அதுக்கப்புறம் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போக ஆரம்பிக்குது. இதுதான் வாழ்க்கை அப்படின்னு. அப்போ ஆண்டவர் யாரையும் தரித்திரத்தில் இருக்க விரும்பலை. அப்போ நம்ம பேசுறது தரித்திரமோ செழிப்பை பற்றி நம்ம பேசலை, தேவனை குறித்து பேசிகிட்டு இருக்கிறோம். தேவனுக்குள்ளாக தரித்திரன்றது இல்லை. அப்போ இல்லைன்றதை எப்படி காட்டுறாருன்னா, அவர் வேலை செஞ்சார். வாரத்தில் 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அவர் செய்த வேலை என்னவா இருந்தது? முன்கூட்டியே திட்டமிடுறார். உள்ளுக்குள்ள வச்ச தன்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் உள்ள இருந்து ஆற்றல் வடிவில் வெளியில, வார்த்தை வடிவில் வெளியில பேசிக்கிட்டே இருக்கிறார். பூமி இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய வார்த்தையினால் தாங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் பேசின ஒரு வார்த்தை பூமிக்கு அடியிலையும் ஒன்றும் இல்லை, மேலேயும் ஒன்றும் இல்லை, சுற்றியும் ஒன்றும் இல்லை, தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றிக்கிட்டு இருக்குது. எத்தனை கிலோ வெயிட் இருக்குது இல்லையா? எவ்வளோ பெரிய அற்புதம்! இதெல்லாம் செய்கிறது எது? தேவனுடைய வார்த்தை. தன் ஆற்றலை வெளிப்படுத்தினார் பாருங்க. செய்யணும். நம்மளும் அன்றாட ஏதோ ஒன்று புதுசு புதுசாக ஆண்டருடைய காரியத்துக்காக எனக்குள்ள இருக்கிற ஆற்றல் வெளிப்படும்படி. அப்போ தேவன் எப்படிப்பட்டவர்? உங்கள் தேவன் என்ன செய்ய உங்களை இந்த பூமியில் கொண்டு வந்திருக்கிறார், என்ன செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார், தெரிந்து கொள்ளணும். இது ஏதோ செழிப்பை பற்றி பேசுகிற ஒரு காரியம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் செழிப்புனாலே அது தப்புன்ட்டு போயிடுறாங்க. தேவன் என்னார் அப்படிங்கிற அறிவு வந்துருச்சுன்னா செழிப்பை குறித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தவறான மனப்பான்மை மாற ஆரம்பிச்சிடும். கடவுள் யார்? எதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ள வச்சிருக்கிறார்? எதுக்காக என்னை எப்படி உண்டாக்கி இருக்கிறார்? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஆற்றலால் நிரப்பப்பட்டவனாக இருக்கிறேன். ஏன்னா தேவன் ஆற்றலின் சர்வ வல்லமை உள்ள தேவன். எப்பொழுதுமே அவர் ஆற்றல் நிறைந்தவராகவே இருக்கிறார். புதுசு புதுசாக ஏதோ ஒன்று பெற்று எடுக்கக்கூடிய அந்த தன்மை அவரிடத்துல இருக்குது பாருங்க. அவருடைய சாயல்படி ரூபத்தின்படி தான் தேவன் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அப்போ மற்றவர்களிடத்தில் இருக்கிறதல்ல, உங்களிடத்தில் இருக்கிற காரியங்களை கவனிக்க பழகுங்க. இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சக்ஸஸாக இருக்கிற ஆளை பார்த்து அவங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வந்துச்சு, இப்படி ஒருத்தங்க வந்து அவங்கள தூக்கி விட்டாங்க, நமக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமையில் பார்த்துட்டு இருக்கிறதில்ல. ஆற்றல்களின் தேவன் ஆண்டவரே, எனக்குள்ளே நீங்கள் ஒன்று வச்சிருக்கிறீங்க இல்லையா, அதில் நான் வேலை செய்ய நான் வர்றேன். அவர் ஆசீர்வதித்திருக்கிற அதே தேவன் தான் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறீர். நீர் எனக்கு தகப்பனாக இருக்கிறீர். நீர் பாரபட்சமுள்ள தேவன் அல்ல. எங்கேயோ ஒரு இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன். பிசாசு என்னைய கவனத்தை சிதற பண்ணிட்டான். மற்ற காரியங்களை பார்க்க வச்சுட்டு, மற்ற மனிதர்களை பார்க்க வைத்து, ஆண்டவரை தீர்மானிக்கிறேன் எனக்குள்ளே இருக்கிறது என்னது தேட ஆரம்பிக்கிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு காண்பிப்பார். எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க, எதுக்காக பிறந்திருக்கிறீங்க, அதான் உங்களுடைய காலிங், அதான் உங்களுடைய அழைப்பு. அழைப்புனா ஊழியம் செய்கிறது மாத்திரம் இல்லை, எதுக்கு பிறந்தீங்களோ அந்த வேலையை செஞ்சு பாருங்க. அது ஹவுஸ் ஒய்ஃபாக கூட இருக்கலாம். பிள்ளைய தரமானவர்களாக, ஆரோக்கியம் உள்ளவர்களாக இந்த பூமியில் நல்ல எண்ணங்கள், குணாதிசயங்கள் அந்த பிள்ளைகளுக்குள்ள சொல்லி கொடுத்து இந்த பூமியில் வளர்த்து விட்டு பாருங்க. மோசையுடைய தாய் எவ்வளோ பெரிய ஹவுஸ் ஒய்ஃப் தான், எவ்வளோ பெரிய ஒரு லீடரையே உருவாக்கி இருக்கிறாங்க. பார்வனுடைய அரண்மனையில் இருக்கிற சந்தோஷங்களை எண்ணாமல் அதை வெறுத்தான் போட்டிருக்கு. எப்படி அதை வெறுக்க முடிஞ்சு? அம்மாட்ட வரும் பொழுதெல்லாம், பால் கொடுக்கும் பொழுதெல்லாம் நீ யார் யாருன்னே சொல்லி சொல்லி அந்த தாய் விசுவாசத்தில் வளர்த்துருக்குறாங்கல்ல. அந்த அம்மா சரியான அந்த அவங்க அழைப்பை நிறைவேற்றதுனால ஒரு மோசேன்ற மாபெரும் ஒரு தலைவன் அந்த அன்னைக்கு கிடைச்சான் பாருங்க. அதனால தான் நீங்கள் செய்கிற வேலை அற்பமானதுன்னு நினைக்கக்கூடாது. பணம் காசு இதில் வரவே இல்லை, கம்மியாக வருது, அதனால எனக்கு நான் செய்கிற வேலை அற்பமானதுன்னு நினைக்கக்கூடாது. கடவுளால் நான் அழைக்கப்பட்டிருக்கேன், அந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதில் ஒரு திருப்தி. உங்கள் உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், உங்கள் தேவைகள் அதில் பரிபூர்ணமாக சந்திக்கப்படும். ஸோ உங்களுடைய ஆற்றல்கள் வெளிப்படுகிற இடம். உங்களுக்குள்ள தேவன் வைத்து அனுப்பின காரியங்களுக்காக வேலை செய்ய பழகுங்க. மற்றவர்களை பார்த்து காப்பி பண்ணக்கூடாது. என்ன புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்குது அப்படின்றாங்கல்ல, சூடு போட்டுக்கிற கூடாது. நான் ஏற்கனவே அவருடைய பிள்ளையாத்தான் இருக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் போய் சூட போட்டிங்கன்னாக்க பூனைக்குட்டி மாதிரி தெரிவிங்க. ஆண்டவர் ஏற்கனவே உங்களை அவரை போலவே உண்டாக்கி இருக்கிறார். அந்த பழத்தின் அந்த மரத்தின் கனியை புசித்தால் தேவனை போல ஆயிருவ.
கொஞ்சம் மீசை வச்சு அப்படி திருக்கி விட்டு பாருங்க, நீங்க ஆம்பளையா மாறிடுவீங்க. ஏன் மீசை எடுத்துட்டா? அப்ப நான் வீக்கா இருக்கிறேன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டதுனால நான் இனிமே அப்படி நடக்க பழகினேன் அப்படின்னா நான் வீக்கா இருக்கிறேன். ஏன்னா என்னை குறிச்ச அறிவுல எனக்கு கம்மியா இருக்கு. அதுதான் ஆவியானவர் திரும்ப திரும்ப பிரசங்கத்துல சொல்றது. நீங்கள் ஏற்கனவே தேவனுடைய சாயின்படி ரூபத்தின்படி தேவனுடைய ஆற்றல்களுக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாய் இருக்கிறீர்கள். அதுல வேலை செய்ய ஆரம்பிக்கும். முதல்ல இருக்கிறது அப்படின்றத விசுவாசா அதை எடுத்து பயன்படுத்துறது ரொம்ப சுலபமா மாற ஆரம்பிக்கும். இருக்குதா இல்லையான்னே நான் அப்படி தடவிட்டு இருக்க கூடாது. நான் தேவனுடைய வித்தாகத்தான் அந்த பூமியில இருக்கிறேன். தேவனால் பிறந்ததெல்லாம் அந்த உலகத்தை ஜெயிக்கும். ஏன்னா அவருடைய வித்து அவனுக்குள் தரித்து இருக்கிறது. உங்க டிஎன்ஏயும் கடவுளுடைய டிஎன்ஏ ஒண்ணுன்றாரு. அப்ப தேவன் இந்த பூமியில நம்முடைய ஆற்றல் வெளிப்படுவதற்கு அநேக ஆதாரங்களை கொடுத்து, ஆதாரம் ரொம்ப முக்கியம் பாருங்க. விதை இருக்கு, மண் இருக்கு, வளர்ந்துராது. அது வளருவதற்கு ஏற்ற சூழ்நிலை அவசியம். அது வளர்வதற்கு ஏற்ற அந்த விதை வளர்றதுக்குன்னு தண்ணி ஊற்றணும், அதை உரம் போட்டு அதை பாதுகாத்து சரியான ஒரு தட்பவெப்ப சூழ்நிலைக்குள்ள அதை வச்சு வளரும் பொழுது குயிக்கான அதனுடைய வளர்ச்சி, முழுமையான அதனுடைய வளர்ச்சியை நீங்க அனுபவிக்க முடியும். அப்ப தேவனுடைய ஆற்றல் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுவதற்கு தேவன் வைத்து அனுப்பின ஆதாரம் என்ன தெரியணும் நமக்கு. முதல் ஆதாரம் தேவனுடைய வார்த்தை. ஒரு மனிதன் இந்த வார்த்தையோடு கூட ராத்திரி பகலா வேலை செய்ய ஆரம்பிப்பானால் அவன் அறியாமலே உடைச்சு உள்ளுக்குள்ள இருந்து வெளியில வர ஆரம்பிக்கும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3 தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவும் ஏற்கனவே உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டு இருக்குது. அது எந்த வடிவில் இருக்குதுன்னா வாக்குத்தத்த வடிவில், வார்த்தை வடிவில் இருக்குதுன்றார். பேதுருக்கு இருந்த வெளிச்சத்தை பாருங்க. அவருக்குள்ள இருந்த ஆற்றல், தேவ ஆற்றல் வெளிப்பட்டது எப்படி? தேவனுடைய வார்த்தை எனக்கு இதை செய்தது. அவர் தான் சொல்ற இன்னொரு இடத்துலையும், நான் மருவமொழியில போய் நான் அவரை கண்ணார கண்டேன், காதால அந்த தேவ சத்தம் இடிமுழக்கம் போன்ற இந்த சத்தம் எனக்கு தெளிவா கேட்டது. இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கிற சத்தத்தை நான் இங்கே காதால கேட்டேன். ஆனாலும் அவைகளை பார்க்கலாம் உறுதியான அந்த தேவனுடைய வார்த்தை. இது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்க வாழ்க்கையினுடைய இருள் விலகி விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்றதாகவே இது இருக்கும். வார்த்தையை உயர்த்தி காண்பிக்கிறார். இவர் தான் சொல்றாரு, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழியாததும் என்றென்றைக்கு நிற்கிற மாசற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள தேவ வார்த்தையினால நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. அப்ப வார்த்தையோடு கூட நீங்க நேரத்தை செலவு செய்யும் போது உள்ளுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு தேவ ரகமான ஒரு மறுரூபம் உள்ள உண்டாகுது. அதனால ஏதோ கடமைக்கேன்னு ஒரு அதிகாரத்தை வாசிட்டு போறது இல்ல. எனக்கான ஆதாரம், எனக்குள்ள இருக்கிற தேவ ஆற்றல் வெளிப்படுவதற்காகவே ஆண்டவர் இந்த வசனத்தை எழுதி கையில கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு பைபிள் வாசிக்கவே எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னா அப்ப அவர் தேவ ஆற்றலை வெளிப்படுத்தல. எங்கேயோ ஒரு இடத்துல ராத்திரி பகலா மீன் பிடிக்க ட்ரை பண்றாரு. ராப்பகலா பிடிச்சு ஒரு மீன் கூட கிடைக்கலன்ற ரிசல்ட் அதுல வரும். அப்ப எனக்குள்ள இருக்கிற ஆற்றல் வெளிப்படணும் அப்படின்னா ஆதாரங்களை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் தேவனுடைய வார்த்தை இல்லைங்க. அந்த பைபிளை தொடர அளவுக்கு நான் புனிதம் இல்லைங்க, நான் பரிசுத்தமா இல்லை, மத புத்தியிலிருந்து வெளியில வரணும். இதை தொடும் பொழுதுதான் நான் புனிதனாவே மாறுறேன். இதை எடுத்து வாசிக்கும் பொழுது என் இருதயத்தில் இருக்கிற கசடு, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். தேவனுடைய வார்த்தையின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால தானே. மண்ணோடு மண்ணாக ஒட்டி இருக்கிற ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற உடைய வார்த்தை. எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் அழுக்கா இருக்குது. தேவனுடைய வார்த்தைக்குள்ள நான் வரும் பொழுது, இந்த வார்த்தையோடு நேரத்தை செலவு செய்யும் போது, எங்கே போனாலும் ஒரு பேக்ல ஒரு பைபிளை எடுத்துக்கங்க. போகும்போது வரும் பொழுது டிராவல் பண்ணும் பொழுதுலாம் எடுத்து வாசிங்க. உங்க வாழ்க்கை மறுரூபப்படுறது அதில் தான் இருக்குது. அப்ப இந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கிற ஆற்றலை வெளியில கொண்டு வருவதற்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற மிக மிக முக்கியமான ஒரு ஆதாரம். நான் பயன்படுத்துவேன் நம்பிதான் ஆண்டவர் இதை கையில கொடுத்திருக்கிறார். இந்த எழுத்து, இந்த வார்த்தைகள் இன்னைக்கு உங்க கையில் இந்த மடியில இந்த பைபிள் வருவதற்கு எத்தனை பேர் ரத்தம் சிந்திருக்கிறாங்க தெரியுமா?
இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா 150 ரூபா 200 ரூபாய் கொடுத்து நம்ம வாங்கிடுறோம். ஆனா உயிரை கொடுத்துருக்குறாங்க. உங்க கையில கொண்டு வர்றதுக்கு கடவுள் எவ்வளவு பெரிய வேலையை, எவ்வளவு பெரிய விளக்கரையும் கொடுத்துருக்கிறார். இந்த வார்த்தையை குறித்து நான் அசால்ட்டா இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் நன்றா இருப்பதற்கு, எனக்குள்ள இருக்கிற நம்முடைய ஆற்றல் வெளிப்படுவதற்காகவே நீர் இது யாவும் செய்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். எடுங்க. இனிமே பைபிளை கடமைக்கேன்னு இல்லை, மதத்துக்காக இல்லை. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட அந்த ஆற்றல் இந்த உலகத்துக்கு தெரியணும்னா இந்த ஆதாரத்தை நான் பயன்படுத்தணும். வார்த்தை தான் எனக்கு உணவா இருக்கு. வார்த்தை எனக்கு தண்ணீராய், திருமுழுக்கு என்கிற தமது திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கினாலே உங்களை சுத்திகரிக்கிற தேவனாய் இருக்கிற மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். புதிதாய் பிறந்த அந்த குழந்தைகள் போல ஞானப்பாலாகி இருக்கிற இந்த திருவசனத்தின் மீது வாஞ்சையாயிருங்கள். ஏன் வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய பலமான ஆகாரம் அப்படின்றாரு? ஏன்னா உங்களுக்கு, உங்க ஆவி மனிதருக்கு ஏற்ற ஆகாரமே இதுதான். மறுபடி பிறந்திருக்கிறீங்கன்னா இதனுடைய உணர்வு இல்லை அப்படின்னா கொஞ்சம் ரட்சிப்பை செக் பண்ணணும், அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல ஆவிக்குரிய வியாதி சரி செய்யப்படணும். ஸோ வார்த்தை, தேவன் தமது சகல பிரசவத்தை பார்க்கலாம் தமது வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்போ வார்த்தை எனக்கான ஆதாரமாக இருக்கிறது. வேதத்தில் இன்னும் சொல்ல போனால் நிறைய காரியங்களை இந்த வார்த்தையை குறித்து, ஏன் வேதத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு அதிகாரமே பார்த்தீங்கன்னா சங்கீதம் 119 வசனத்தை குறிச்சே, வசனத்துக்காகவே தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார்னா அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வார்த்தை வடிவில் கொடுத்துட்டாரு. மெடிக்கலில் போனோம்னா உங்களுக்கு தேவையான சுகம் ஒரு டேப்லெட் வடிவில் இருக்குன்றதை நம்புறோம்ல, அதுக்குள்ள என்ன இருக்கு யாராவது நம்ம செக் பண்ணியிருக்கிறோமா? லேபில் கொடுத்து வெள்ளையா இருக்குது, மஞ்சளா இருக்குது, இது சாப்பிட்றதுக்கு முன்னால இது சாப்பிட்டதுக்கு பின்னால போட்டால் ஏதோ காரியம் நடக்குதுன்னு போயிட்டு இருக்கோம் இல்லையா? அதில் அவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்குது. கடவுளுடைய வார்த்தைன்னு வந்துருச்சுன்னா விசுவாசிக்க வேண்டிய இடத்துல விசுவாசமே வரமாட்டேங்க. எப்போ பார்த்தாலும் இதையே படிச்சுக்கிட்டு இதையே சொல்லிக்கிட்டு இருந்தால் எனக்கு வாழ்க்கை சரியாயிருமா? அப்படிப்பட்ட ஆட்கள் தயவு செஞ்சு படிச்சிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நடக்காது. ஏன்னா விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் இது நடக்கும். தண்ணி மேலே இயேசு நடந்தார், கடல் மேலே. இதை விசுவாசிப்பீங்களா? ஆராய்ச்சி பண்ணுவீங்களா? என்னைக்கு இந்த மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தின்னானோ அன்னையிலிருந்து எடுத்து வச்சுட்டு அதை முன்னால் புரட்டி பார்க்கறது, பின்னால் புரட்டி பார்க்கறது, எக்ஸ்பைரி டேட் பார்க்கறது. இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு இந்த ஆத்மா பயன்படுத்துங்க. கடவுளுடைய வார்த்தைன்னு வந்துச்சுன்னா ஆத்மால இருந்து அந்த வார்த்தையை பார்க்காதீங்க, ஆவியிலிருந்து விசுவாசிக்க ஆரம்பிங்க. தண்ணி திராட்சை ரசமா மாறுமா மாறாதா? மாறுமா மாறாதா? ஆனால் உலக மனுஷன் ஆவியில் மறுபடி பிறக்காதமா ஆத்மாவிலே வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய் சொன்னா என்ன நடக்கும்? அதே எப்படிங்க தண்ணி திராட்சை ரசமா மாறும்? புரியுதுங்களா? விசுவாசிக்கிறவங்களுக்கு மாத்திரம் தான் இந்த வேதம் புரியும். அதனாலதான் விசுவாசிக்கிற ஆண்டவரே இது அத்தனையும் உம்முடைய வார்த்தையாக இருக்கிறது, உம்முடைய இருதயத்திலிருந்து ஏன் நான் நல்லா இருப்பதற்காக புறப்பட்டு வந்த வார்த்தை. கீழா இல்லாமல் மேலா இருப்பான்னு வார்த்தை போட்டிருக்குது. உங்கள் சூழ்நிலையை பார்த்தீங்கன்னாக்க ஆஃபீஸில் இருக்கிறதுலே எங்கே கீழேயும் அங்கே தான் இருக்கிறோம். எந்திரிச்சு மேலே வர்றதுக்கு அறிவும் இல்லை, படிப்பும் இல்லை. யார் எந்த, இன்னும் சொல்லப்போனால் இதில் இருப்போமா இல்லையான்ற மாதிரியான நிலைமை. ஆஃபீஸில் என்னைக்கு சீட்டை கிழிப்பாங்கன்னு தெரில. வார்த்தையை பார்த்து விசுவாசிக்க ஆரம்பித்தா முக்கியமான ஒரு ஆளாக அந்த இடத்துல ஏதோ ஒன்று அங்கே ஒரு அற்புதம், நீங்களே அற்புதமாகவே தவிர்க்கப்பட முடியாத ஒரு ஆளாகவே ஆண்டவர் அதில் உங்களை மாற பண்ணுகிற. அதெல்லாம் விசுவாசிக்கத்தான் செய்யணும், உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. தேவனுடைய வார்த்தை நான் நம்புவதற்கு விசுவாசிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறார். அப்போ நான் அந்த பூமியில் எனக்குள்ள இருக்கிற தெய்வ ஆற்றல் வெளிப்படுவதற்காக தான் கொடுக்கப்படும். இது இல்லாமல் ஒரு செடி வளரல தண்ணியை ஊத்தாமையே நீங்கள் விதையை போட்டுட்டு மண்ணை நீங்கள் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் விதைக்குள்ள ஜீவன் இருக்கு. பெரிய மரமாய் காடா மாறுற அளவுக்கு அதுக்குள்ள ஆற்றல் இருக்குது. ஆனா அதுக்கான ஆதாரம் சோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வளருவதற்கு ஏற்ற அந்த சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்படா அந்த வாக்குத்தத்த ஆராதனை வரும், வந்துதான் என்ன செஞ்சிட்டோம், இத்தனை வருஷம் ஆச்சு, வராத வாக்குத்தத்தமா, நம்ம சொல்லாத ஆமேனா அல்லேலூயாவா, கொஞ்ச நாள்ல அது பழசா போகுது. வார்த்தை எப்பயுமே வல்லமையானது, புதுசாக தான் இருக்குது. அது மேலே இருக்கக்கூடிய விசுவாசம் பழசா போகுது. ஏன்னா தொடர்ந்து அதுக்கு என்னால் தண்ணி ஊற்ற கூட முடியல. நம்பி தேவனுடைய ஆற்றலை உள்ள சுமந்து வந்திருக்கிறீங்கன்னா அது வெளியில் வர்றதுக்கு சில முயற்சி இதெல்லாம். அதனால தான் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனிதன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான்? நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். தன் காலத்தில் தன் கனியை தருவான்.
20 வயசுல அந்த பிள்ளை எப்படி இருக்கும்படி ஆண்டவர் உண்டாக்குனாரோ அப்படி இருக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனாலதான் பிள்ளைகளை வார்த்தண்டில நடத்த பழகணும், புல்லுள்ள இடங்களில் நடத்துகிற அந்த கர்த்தரிடத்துல நடத்த பழகணும். அவன் வாழ்க்கை புஷ்டியாய் செழிப்பா இருப்பதற்கு என்ன தேவையோ அது ஆண்டவர் செய்யறார். அதனாலதான் உங்க பிள்ளைங்க இன்னைக்கு எந்த நிலையில இருந்தாலும், ஆண்டவரே என் பிள்ளைய உங்க அண்டையில நடத்துறதுக்கு எனக்கு ஞானத்தை தாங்க. எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிறார், எல்லாம் கர்த்தர் பார்த்துக்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? பிள்ளையை வளர்க்கக்கூடிய ஆற்றலை உனக்குள்ள தந்துட்டேன்றாரு. ஆற்றலை வெளிப்படுத்துங்க, ஞானத்தை எடுங்க, பிள்ளையோடு உட்காந்து நேரத்தை செலவு பண்ணுங்க, பேசுங்க, அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிங்க, போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் என் பிள்ளை இப்படிப்பட்ட பலவீனத்துக்குள்ள சிக்கி இருக்கிறான், அவனுடைய சிறையிருப்பு மாறுவதாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்திலிருந்து பேசுறேன், என் பிள்ளை நான் விடுதலை பண்றேன். தேவனுடைய இந்த ஆற்றலில் அவனுக்குள்ள இருக்கிறது வெளிப்படாதபடி இந்த வாலிய பிராயத்தை திருடுகிற பிசாசின் கரத்திலிருந்து அவனை விடுதலை பண்ற. வாயை திறந்து சொல்லி பாருங்க, நான் என்னங்க செய்யறது, எப்போ நான் அந்த அங்கே எழுதி போட்டேன் இங்கே எழுதி போட்டேன், இந்த அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அவங்க தலையிலலாம் கையை வச்செல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, என்னைக்காவது ஒரு நாள் நல்லா வந்துடுவான். ஆடி போய் ஆவணி வந்த சூப்பராக வந்துடுவான். உட்காந்து நல்ல நேரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடாது. இன்றே ரச்சனைய நாள், இன்னைக்கு தான் அது. என்னைக்கு உங்க கண்கள் திறக்கப்படுதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு ஆவணி. ஆடி போயிடும். எத்தனை ஆடி போயிருச்சு? ஆதாரங்களை பயன்படுத்துங்க. பிள்ளைய வாயை திறந்து வாசிக்க வச்சு பழகுங்க. விசுவாச அறிக்கை பேசட்டும் பிள்ளை வாயை திறந்து. அதுக்கு இப்போ புரியாது, விசுவாசத்தோடு பேசிக்கிட்டே வரட்டுமே. கொஞ்ச நாள் ஆறும் பொழுது ஆற்றல் அவனுக்குள்ள இருந்து உடைச்சு வெளியில வர்றது தெரிய ஆரம்பிக்கும். எபேசிய 2வது ஆதாரம், எபேசிய 6ஆம் அதிகாரம் 13 இருந்து. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினியினால் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாய் ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். இது தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஆதாரம். வேதத்தில் இதே போல நிறைய ஆதாரங்கள் இருக்குது நீங்க நன்றா இருக்கிறதுக்கு. பிரமாணங்கள்னா ஏன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னா உங்களுக்குள்ள இருக்கிற தன்னுடைய ஆற்றல் வெளிப்படுவதற்காக. அப்பா அம்மாவை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும், வேலை செய்கிற இடத்துல எப்படி உண்மையாக இருக்கணும், எஜமானங்கள் இடத்துல எப்படி கீழ்ப்படிந்து இருக்கணும், அதிகாரமுள்ள இடங்கள்ல எப்படி நடந்துக்கிறோம்னா எதுக்குன்னா அவங்க பெரியவன் காட்டுறதுக்காக இல்லை, உங்களை உயர்த்துவதற்காக தேவன் வைத்திருக்கிற பிரமாணங்கள் இதெல்லாம். கணவன்கிட்ட எப்படி நடக்கணும், மனைவிட்ட எப்படி நடக்கணும், நான் இப்படி நடந்து அவரு பெரிய ஆள் ஆயிடுவார், உன்னைய பெரிய ஆள் ஆக்குறதுக்குத்தான் நான் அவன்கிட்ட அடங்கி இருன்னு சொல்றேன்றாரு. ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படும்படி பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள் அப்படின்னா வச்சது யாரு? அந்த அத்தாரிட்டி வச்சது யாரு? அவர் ஆளு வேணா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனா அந்த பொசிஷன்ல வச்சது யாரு? அவரை நான் மதிக்கிறேன். எனக்கு பிடிச்ச ஆள்கிட்ட தான் நான் கீழ்ப்படி வேணா, வச்சவரை நான் அவமதிக்கிறேன். கர்த்தருக்குள் பிள்ளைகளே, கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தீர்கள். அப்படின்னா தெளிவு அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். கர்த்தருக்குள் அப்படின்னா இந்த பூமியில தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சித்தத்தின்படி எங்க அப்பா அம்மா என்னை நடத்துறாங்களா, அந்த சத்தத்துக்கு என்னை நான் கீழ்ப்படுத்துறேன் தெரியணும் பாருங்க. கண்கள் திறக்கப்படணும். அந்த இடத்துல தான் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்குது, பிள்ளைங்களுக்கு ஏற்ற காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, தன்னுடைய சர்வாயுத வர்க்கம் நீங்க உங்க கையில கொடுத்துருக்கிறதுனா என்னதுக்கு? அவருடைய ஆற்றல், அவருடைய சக்தி, அதை பயன்படுத்துவீங்க நம்பி உங்க கையில கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு பலர் பார்த்தீங்கன்னா தங்களிடத்துல இருக்கிற இயேசுவை பரிசுத்த ஆவியானவரை உணராமே இருக்கிறாங்க. நான் தேவனால் நிரப்பப்பட்ட மனுஷனா இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையா நான் இருக்கிறேன், இந்த இடம் தேவனுடைய பிரசன்னத்தில் நிரம்பப்பட்டதா இருக்கிறது, எனக்குள் தேவன் இருக்கிற, அப்ப நான் எவ்வளவு முக்கியமான ஆள், என்னை எவ்வளவு நான் பரிசுத்தமா வச்சுக்கிறணும், நான் எவ்வளவு விலையேறப்பெற்ற ஆள், உங்களை குறித்து உங்களுக்கு ஒரு கணம் உண்டாகணும் பாருங்க. அப்படி இருக்கும் பொழுது நம் ஆற்றல் வெளிப்படும். ஆற்றல்கள் வெளிப்படுவதற்காக தான் கொடுக்கவே பட்டிருக்குது. விதைக்குள்ள இருக்கிற மரம் வெளியில வந்தே ஆகணும். விதையோட எதிர்காலம் என்ன? விதையோட எதிர்காலம்
பெரிய காடாக மாறுறது தான் அதனுடைய எதிர்காலம். அப்போ உங்களுடைய எதிர்காலம் பெரிய அளவில் உயர்ந்த அந்த வாக்குத்தத்தம்லாம் சொல்லியிருக்கு இல்லையா, அது அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் எப்படி இருக்குங்கிறத முதல்ல தரிசனமாக பார்க்க பழகுங்க. உங்கள் எதிர்காலம் அதுக்குள்ள உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது. யாரோ 4 நல்லவங்க இல்லை, அந்த 4 நல்லவங்களுமே நீங்கள் தான். உங்களுக்குள்ள தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்கள் எதிர்காலம் உங்கள் கைக்குள்ளே தான் வச்சிருக்கிறார். அப்போ இவைகள்லாம் தேவனால் கொடுக்கப்பட்ட பலத்த ஆதாரங்களாக இருக்கிறது. இது எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா, நீங்கள் பயன்படுத்தும்படி தான் ஆண்டவர் இதையெல்லாம் கொடுக்கிறார். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து பயன்படுத்துங்க. ஏன்னா அதுக்குள்ள தான் அத்தனை ஆற்றல் இருக்குது. சத்தியம், நீதி, சமாதானம், ரட்சிப்பு, ஜெபம் அப்படின்றதெல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஒரு தைரியம், நம்பிக்கை. ஆனால் உலகத்தை பார்த்தா எல்லாம் எதிர்மறையாக இருக்குது. சத்தியம் ஒன்று தான் எனக்கு நடக்கும், இதுதான் சத்தியம் சொல்லி நிற்போம்ல, ஆற்றல் வெளிப்பட ஆரம்பிக்கும் அந்த இடத்துல. அவர் சொல்லியிருக்கிறார், சொன்னபடி தான் அவர் செய்கிற தேவன். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். என்னெல்லாம் சொல்லி என்னை கொண்டு வந்தாரோ அத்தனையும் அதை பார்க்கலும் அதிகமான காரியங்களை என் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு ஒரு இராணுவத்தில் வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க. இராணுவ வீரர் இருக்கார். யுத்தத்துக்கு போகிறேன்னு போயிட்டாரு. எந்த ஆயுதத்தையும் எடுக்காமே போயிருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா இங்கே கையிலையோ காலிலையோ குண்டடிப்பட்டு வர்றாரு. அவரும் பைபிள் வாசிக்கிறவராக இருக்கிறாருன்னு வைங்க. என்ன சொல்லுவார்? ஆண்டவரே, நான் உங்களை நம்பி போனேனே, என்னை இப்படி கைவிட்டீங்களே. தளவாடங்களை எடுத்துகிட்டு போனியா, சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துகிட்டு போனியா. இன்னைக்கு பூமிக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுதானே நான் உனக்கு சர்வாயுத வர்க்கத்தை தந்தேன். சோத்திரம் சொல்லிட்டு நீ பேசாட்டி போன அப்படின்னா கடைசியில் சொல்றதுன்னு, கடவுள் என்னை கைவிட்டாரு. அவரைத்தான் நம்பி இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், அவரைத்தான் நம்பி இந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே பண்ணேன். ஆண்டவர் எனக்கு பல முறை நிச்சயம் சொன்னார், பல ஊழியக்காரங்கள்லாம் சொன்னாங்க, இந்த பொண்ணை கட்டு உன் வாழ்க்கை ஓஹோன்னு வரும்னு. எல்லாம் இப்போ தலையில போன உடனே கடவுள் என்னை கைவிட்டார். இதெல்லாம் செஞ்சுருக்கோமா? ராத்திரி பகலாக வேதத்தோட நேரத்தை செலவு பண்ண அந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்தோமா? நீதி இன்னும் மார்பு கவசம் இருக்குதா? சத்தியம்னா என்னன்னு தெரியுதா? சமாதானம் இருக்குதா? ரட்சிப்பு இருக்குதா? எதுவுமே இல்லை. ஆனால் சொல்றது ஃபுல்லாக கடவுளை குறை சொல்ற மாதிரியே வந்துடுது பாருங்க. அப்போ யுத்தத்திற்கு போர் ஆயுதங்களோடு கூட தான் போகணும். என்ன? அப்போ இந்த போர் ஆயுதம் உங்கள் வீட்டு செல்ஃபில் வைக்கிறதுக்காக இல்லை. ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன், கரெக்டாக வீட்டு வாசலுக்கு நேராக ஷோகேஸில் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா டோர் போட்டிருக்கிறாங்க. பார்க்க அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பைபிள் திறந்த மணிக்கு வாசலுக்கு நேரம் இருக்குது. திறந்த மணிக்கு டெய்லி ஒரு பேஜ் அப்படி பரட்டி வைக்கிறது. எதுக்கு அப்படின்னாக்க, எந்த காற்று கருப்பு உள்ளே வந்தால் பைபிளை பார்த்துட்டு போயிடுமா. உங்களுக்கு பிரிண்ட் பண்ணப்பட்ட பைபிள் தான் தெரியும், அவனுக்கு உள்ள எழுதியிருக்கிற அத்தனையும் தெரியும். ஒரே ஒரு பேப்பரை பரட்டி வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு பேப்பரை பரட்டி வச்சுட்டு, இது போராயுதம் செல்ஃபில் வைக்கிறதுக்கு இல்லை. வச்சுட்டு போனீங்கன்னா பாதிப்பு வேற மாதிரி இருக்கும். எடுத்து இதுக்குள்ள இருக்கிறத வாழ்க்கையை மாற்றணும். நீதி என்னும் மார்பு கவசம் இங்கே இருக்கணும். எல்லாம் புதுசாக வாங்கின வீட்டில் அத்தனை பிள்ளைகளுக்கும் பார்த்தீங்கன்னா செல்ஃபி வேற. ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வரும் பொழுது சர்ச்சுக்கு போயிட்டு பிள்ளைங்கள்லாம் அப்படி பைபிளோட நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் திறந்து உள்ள போயிடணும். அவனுக்குள்ள நிறைய கேள்விகள் வரட்டும், வார்த்தைக்குள்ள நடத்துங்க. சர்வாயுத வர்க்கம்னா என்னன்னு தெரியட்டும். சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகளுக்குள்ள மீதி ஆவியானவர் செஞ்சுட்டு போயிடுவார். இப்போ இயேசுவே இந்த சர்வாயுத ஆயுதங்களை அவர் பயன்படுத்தின பொழுது சத்துரு அவரை விட்டு ஓடி போனான்றது. சோதனை நாட்கள்ல என்று எழுதி இருக்கிறதே நீதியினால் நிரப்பப்பட்டவராக இருந்தார். தான் யாருங்கிற அந்த அடையாளத்தோடு கூட தான் இந்த பூமியில வாழ்ந்தார். அப்ப இந்த ஆதாரங்களை பயன்படுத்தாவிட்டால் ஆவிக்குரிய ரீதியில கட்டாயம் உங்களுக்குள்ள தரித்திரம் இருக்கும். ரெண்டு விதை ஒரே ரகம், ஆனா 2 இடத்துல அது விதைக்கப்படுது. ஒன்று நல்ல ஆதாரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆதாரமே இல்லாத இடத்துல விதைக்கப்படும் பொழுது 2க்கான வளர்ச்சி வித்தியாசம் தெரியுமில்ல. ஏன்னா சரியான ஆதாரங்கள் அதை பயன்படுத்தல. ஆனா 2மே பார்த்தீங்கன்னா மகா ஆற்றலோடு கூட அது உள்ளுக்குள்ள அந்த வீரியத்தோடு கூட தான் அது இந்த பூமியில விதைக்கப்படுது. சரியான ஆதாரம் இல்லை அப்படின்னா, அந்த ஆதாரத்தை அது பயன்படுத்தலை அப்படின்னா நிச்சயமா அதனுடைய வளர்ச்சியில மாற்றம் இருக்கும். கனி எதிர்பார்க்கிற கனி வராது. ஏன் உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவியின் கனினே பார்க்குறோம். நீங்க தான் கனி கொடுக்கணும். உங்களை ஒவ்வொரு நாளும் இந்த ஆதாரங்களோடு கூட உங்களை இணைச்சுக்கிறணும். தேவன் அதுக்கான அறிவோடு கூட தான் நம்மளை பெற்றெடுத்திருக்கிறார். அவருடைய ஆவியை தந்திருக்கிறார். மறுபடி பிறந்திருக்கிறோம். கண்கள் திறக்கப்பட்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்.
எனக்குள்ள தேவனுடைய ஆற்றல் இருக்குன்னா ஏன் அதை உடைச்ச வெளியில வரல? அதை மூடி இருக்கிற காரியங்கள் என்ன? சில விதை வழியோரம், சில விதை கற்பாறை, சில விதை முட்செடிக்குள்ள போய் விழுந்துருதே. அப்ப முதல்ல முள்ளத்தான் கிளியர் பண்ணணும், பாறைய மாத்தணும். அது ஒரு வேலை. இதை செஞ்சீங்கன்னா இந்த உலகம் உங்களுக்கு ரொம்ப லேசா இருக்கும், கடினமானதா இருக்காது. அப்ப ஆவிக்குரிய ரீதியில நீங்கள் தரித்திரமா இருக்கிறீர்கள் அப்படின்னா அதுவும் ஒரு வகையான ஏழ்மை. ஆதாரங்களை நான் பயன்படுத்தவே இல்லை. ஏன்? பைபிள் வாசிக்கிறதே இல்லை, ஜெபமே கிடையாது, நீதினா என்னன்னு தெரியல, ரட்சிப்புனா என்னன்னு தெரியல, வாழ்க்கையில சமாதானமே இல்லை. கடைசியில் என்ன ஆயிருது? சத்தியம் செல்ஃப்ல இருக்கு, நீதி யாரோ ஒருத்தங்க பிரசங்கம் பண்ணும்போது நீதினா என்னன்னு நான் கேள்விப்பட்டேன், அவ்வளவுதான். ரட்சிப்பு அது எப்பயோ ஒரு தடவை நடந்தது, இப்போ ஞானசனம் எடுத்துட்டு வந்தேன். ரட்சிப்பு ஜெபம் அப்பப்ப. அப்படி இருக்கும் பொழுது ஆவிக்குரிய ரீதியில நான் தரித்திரமா இருக்கிறேன், ஏழையா இருக்கிறேன். ஆவிக்குரிய ரீதியில கையில காசு நிறைய இருக்கலாம், ஆனா ஸ்பிரிச்சுவலா நீங்க எப்படி இருக்கிறீங்க? இதெல்லாம் பயன்படுத்த முடியுதா உங்களால? பயன்படுத்துற இடத்துல நீங்க இருக்கிறீங்களா? அப்ப இப்படி இருக்கிறீங்க அப்படின்னா ஆவிக்குரிய ரீதியில நிச்சயமாக உங்களுக்குள்ளாக ஏழ்மை, தரித்திரம் கட்டாயம் பிடிக்கும்.